Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 days weight loss challenge டே 34 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, இப்ப ரொம்ப நல்லா பேக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் குளிர் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோமா, அப்ப வந்து எனக்கு சொட்டு போட்டா கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அதனாலே நம்ம வந்து தெரிஞ்சிருது. சாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன், எனி டைம் போடுவேன். அது எப்படியாவது இங்க பாத்திரம் விளக்கையில தண்ணி ஏதாவது கொட்டிருச்சுன்னா தொட்டு மிதிச்சிடுறது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒண்ணு இப்படி ஏதோ ஒரு விஷயம், சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கோமா, அவங்க ஏதாவது செட்டப் பண்ணுவாங்களே, அதுல ஏதாவது ஒண்ணுல எப்படியாவது ஈரமாயிட்டே இருக்குமா, அதனால அதையும் கழட்டி போட்டுருவேன். காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புண்ணாயிரும் இங்க உள்ள குளிருக்கு. அந்த மாதிரி எப்படின்னா அந்த சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம்ல, காலுக்கு இந்த ரெண்டு காலுக்கு இடையில வரும் இல்லையா, அந்த மாதிரி கால் ஃபுல்லா பாதம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆயிட்டு புண்ணு மாதிரி ஆயிடும். நம்ம நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடும். அப்புறம் கையெல்லாமே இந்த சில்லு தண்ணியில வந்து அப்படியே உடஞ்சு இருக்கும்ல, இந்த பித்த வெடிப்பு வர்ற மாதிரி கையில வர ஆரம்பிச்சிடும், எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அந்த அளவுக்கு குளிர். நம்ம வந்து சும்மாவே தெரிஞ்சோம் இல்லையா, அப்ப பாருங்க பேசும்போது இருமல் வந்து சும்மாவே தெரிஞ்சோம் இல்லையா. அது என்னன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காதா, சோ அப்ப கழட்டி போடுறது. அப்புறம் நெஞ்சிலையோ இல்ல உடம்புலயே அந்த குளிர் சார்ந்துருச்சுன்னா அப்புறம் வராதானே செய்யும். எவ்வளவு நாள் தான் நம்ம பாடி வந்து தாக்கு பிடிக்கும். அது முடியாம ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சொட்டு போட்டுலாம் பேக் பண்றது. அது இப்ப வருஷம் இதுதாங்க நடக்குது. ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, அதை கழட்டி போட்டுருவேன். வீட்டுல திட்டு வாங்கிட்டே தான் இருப்பேன். சோ இப்ப பாருங்களேன், செம்மையா தலை வலி, இது இருமல் சளி மாதிரி இருந்துட்டு உடம்பெல்லாம் வலி ரொம்ப அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஏதாவது ஒரு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைவர்ட் பண்ணிடலாம் இல்லையா. சோ அதான் சரி வாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒருத்தவங்கள பிடிக்கிறதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் இதுதான் சொல்றீங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதான் அதை ஷேர் பண்ணுமேட்டு. அதுக்கப்புறம் கீதா சிஸ்டரோட பையன் வந்து சுதர்ஷன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சுதர்ஷன். நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப சூப்பரா இருக்கணும். அது போக நீங்க நினைச்சது எல்லாமே நீங்க வளர்ந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைச்சு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் வாழ்த்து சொன்னீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 15 நாளா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெயிட் வந்து குறையவே இல்லை சிஸ்டர். 20 நாளைக்கு முன்னாடிலாம் 20 நாள்ல வந்து 3 kg எல்லாம் குறைச்சேன். இப்ப என்ன தெரியல, குறைய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். நம்ம சரியா கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுக்காது, இல்லைன்னா வாக்கிங் வந்து பண்ணாம இருக்கலாம், இல்லைன்னா சரியா தூங்காம இருக்கலாம், இல்லைன்னா அதிகம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, இல்லைன்னா தண்ணி நிறைய குடிக்காம இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அது இதெல்லாமே சரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வீட் பிரெட் வந்து டின்னருக்கு எடுத்துக்கலாமா, ஏதாவது ஒரு டைம் வந்து எடுத்துக்கலாம் சிஸ்டர். நல்லா எடுத்திருக்கேன் டின்னருக்கு, ஏதாவது ஒரு வெஜ்ஜீஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சியா சீட் வந்து நான் எம்டி ஸ்டமக்ல குடிச்சேன் இல்லையா, அது வந்து எம்டி ஸ்டமக்ல மட்டும்தான் குடிக்கணுமான்னு கேட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, நம்ம டே டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சுக்கலாம். அதான் நான் சொல்ற மாதிரி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறோம்னா அதுல கலந்து குடிச்சுக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் சிஸ்டர்ஸ், அதுதான் சொல்றேன். அது மாதிரி இல்லைன்னா வார்ம் வாட்டர்ல லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இந்த சியா சீட் போட்டு குடிக்கலாம். சரிங்களா. இதே சேம் மெத்தட் தான் சப்ஜா சீடுமே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த சுரக்கா ஜூஸ் வந்து எப்ப குடிக்கணும் சிஸ்டர், சுரக்கா ஜூஸ் வந்து எம்டி ஸ்டமக்லயும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து குடிக்கலாம். சரிங்களா. அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து அப்போ சம்டைம் வந்து ஃபுட்டு வந்து மாத்திரம் இல்லையா, அதனால கூட இருக்கலாம். ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாரதின்னு ஒரு சிஸ்டர், பாரதி விஷ்ணு சிஸ்டர், ஐடி வந்து விஷ்ணுன்னு இருக்கும், அவங்கதான் பாரதி. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. கடலை மிட்டாய் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கடலை மிட்டாய் வந்து வெள்ளம்ல நம்ம வந்து வெள்ளமா இருந்தாலுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம், இப்போ வந்து எடுத்துக்க கூடாது. வெயிட் கொஞ்ச நேரத்துல வந்து சேஞ்ச் ஆகுது சிஸ்டர் அப்படின்னா காலைல எம்டி ஸ்டமக்ல வந்து ஏறி நின்றோடனே நம்ம வந்து பார்க்க கூடாதுங்க. ஒரு 3 தடவை ஏறி பாருங்க. அதுல காமனா நமக்கு வந்து கடைசியா எது வருதோ அதுதான் நம்மளோட வெயிட். ஃபர்ஸ்ட் ஏறினோடனே வர்றது வந்து கிடையாதுங்க. 2-3 டைம் வந்து ஏறி பாருங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
அப்புறம் ஷாம்லா சிஸ்டர் வந்து ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் ஊருக்கு போயிருந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து நல்லா ஒல்லி ஆயிட்டாங்களாம், கலரும் ஆயிட்டாங்களாம். அதுவும் அவங்க ஸ்கூல் படிக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் குண்டாதான் இருப்பாங்களாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கூல் டைம்ல உள்ளதை விட குறைச்சிருக்காங்களாம். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களாலே முடியும். சரிங்களா. அதுக்கப்புறம் சங்கீதா சிஸ்டர் நாமக்கல்ல இருந்து, ஹாய் சிஸ்டர். என்ன செய்யிருந்தாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக நான் வந்து பார்த்தேன் சிஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ தான் ஜாலியா வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா வந்து அதுதான் என்னோட நோக்கமே. ஸ்ட்ரெஸ்ஸபிளான ஒரு விஷயமே கிடையாது. வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா பண்ணலாம், ஜாலியா பண்ணலாம், ஹாப்பியா பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்றதுதான். சோ அது உங்களுக்கு தோணி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். இப்ப நான் வந்து சமைக்கிறதுலாம் நல்லா இருக்கு சிஸ்டர். ஆனா நம்ம வீட்டுல இப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க சிஸ்டர், எக் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா பூரி பொங்கல்னு சாப்பிடுறாங்க சிஸ்டர். அந்த பொங்கலே வந்து கோதுமை ரவை வெண்பொங்கலா பண்ணுங்க சிஸ்டர். பூரி பண்றீங்க, ஒரு சென்னா மசாலா பண்றீங்கன்னா சப்பாத்தி பண்ணி உங்களுக்கு மட்டும் ஒரு 2 சப்பாத்தி பண்ணி சென்னா மசாலா வச்சு சாப்பிடலாம். சோ நீங்க தான் உங்களுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவும் போல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்றீங்க இல்லையா, அதுல வந்து அவலை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்மளாதான் சேஞ்ச் பண்ணிக்கணும் சிஸ்டர். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து குடிக்கலாமா சிஸ்டர் வெயிட் லாஸ்க்குன்னு கேட்டீங்க. குடிக்கலாம் சிஸ்டர், ரொம்ப நல்லது உடம்புக்கு. சோ குடிக்கலாம். அப்புறம் எல்லோ பம்கின் மஞ்சள் பூசணி வந்து சூப் குடிக்கலாமான்னு கேட்டீங்க. குடிக்கலாம். அதான் அந்த மாதிரி நீச்சத்தூள கைகள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் அந்த பூசணி கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இல்லைன்னா யூடியூப்லயே சர்ச் பண்ணி பாருங்க, வரும். திணை அப்புறம் வந்து குதிரைவாளியில உள்ள சேமியா வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். அந்த மாதிரிதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி மில்லட்டுகள்லயே நிறைய விஷயங்கள் இருக்கு. பாஸ்தா இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு. இதோ ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து கிரேவிங்ஸ் ரொம்ப இருக்குல்ல, அப்ப வந்து நீங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா. அப்புறம் வந்து கனி செல்வின் சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணதுல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர், வாமிட்டிங் சென்ஸா ஒரு 4 டேஸா இருக்குன்னு சொல்றீங்க. ஏதோ ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கீரை வகையோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு செட் ஆகாம இருந்துக்கலாம். சோ அதனால இருக்கும். சோ ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல கன்சல்ட் பண்ணிருங்க. ஏதோ ஃபுட் ரிலேட்டடா தான் ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கலாம். சரிங்களா. ஏதாவது செரிமானம் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி வந்து காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர் ஃபியூச்சர்ல வீடியோஸ்ல எல்லாத்தையும் காட்டுறேன். பழைய வீடியோஸ்ல நிறைய இருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிடுறாங்களா, அதான் அவங்க வந்து காட்ட முடியல. அது சரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சோ கண்டிப்பா ஃப்ரீயா அவங்க இருக்கும்போது கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணியாச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். சரிங்களா. இப்ப வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். என்ன உடம்பு சரியில்லை இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் சொன்னேன் இல்லையா, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, மாதிரியா இருந்தது. அப்படியே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணலாம்னா என்னோட வெயிட் மிஷினை வந்து பக்கத்துல இருக்கவங்க, அதான் அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துல உள்ள அந்த மேடம் வந்து வாங்கினாங்க. அவங்க வந்து கொடுக்கவே கிடையாது. ஸோ அவங்ககிட்ட கேட்டப்போ நான் அந்த எடுத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திருப்பியும் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனாலதான் காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சேங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஸோ எனக்கு முடியலன்னு சொன்னேன் இல்லையா, எப்பவுமே எங்கள் வீட்டில் பிரெட் இருக்கும். அதனால பிரெட்டு பட்டர் தடவி அவங்களுக்கு காஃபியோட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. அப்பதான் ஹஸ்பண்ட் வந்து லேட்டா தான் வந்து சாப்பிட்டாங்களா. ஸோ அவங்களுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு காஃபி போட்டுட்டு இருக்கும்போதே சரி அம்மாச்சிங்க ஒரே தான் அந்த 11 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, அதையும் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னோட பையன் கவன் இருக்கான் இல்லையா, பெரிய பையன், அவனுக்கும் கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அவனுக்கு ரஸ்க் வச்சு அவனுக்கும் பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது தொண்டை எல்லாமே. சும்மா அதுக்கப்புறம் வந்து சரி ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி நமக்கு வந்து எடுத்துக்கலாம். பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்காதுங்க, ஏதாவது ஒரு சைடிஸ் வேணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஸ்பூன் வந்து அந்த
ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மோஸ்ட்லி இருக்குல்லையா, அதை கிறிஸ்பாக சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதுதான் வந்து நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் பாருங்கள் நல்லா வெயில் கொஞ்சம் வந்துடுச்சு. ஆனால் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். வாடை காற்று பயங்கரமாக, குளிரே அதிகமாக இருக்குது. இதில் காற்றடிச்சா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெரியவன் உட்காந்துருக்கான் பாருங்களேன், முடியல அவருக்கு. எங்கள் சின்ன எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் தொப்பி போட்டு விடுற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ குளிர். ஏன்னா நான் சொல்கிறது, ஏன்னா நான் வந்து இப்படி இருக்கிறனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் பயங்கர குளிருங்க, மைனஸ்ல இன்னுமே போகுங்க அந்த மாதிரி. ஸோ பீட்ரூட்டை பொரிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேங்க. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி நேற்று சுட்ட வடை இருந்தது, அதை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு அந்த வடையை பிச்சு போட்டு நல்லா பசைஞ்சு வச்சுட்டேன். நேற்று சாதமுமே அப்படியே இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் நிறைய வடிச்சிட்டேன் நான். சாதமும் இருந்தது. ஸோ குளிர்னால கெட்டு போகாது. அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியலும், அது முட்டைக்கோஸ் கேரட் கேப்சிகம் பொரியலும் இருந்தது. எல்லாமே சூடு பண்ணி நல்லா வச்சுருக்கேன் பாருங்கள். சாம்பாரையும் நல்லா இந்த மாதிரி சுண்டை வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று இட்லி சட்டி நிறைய அப்பளத்தையும் பொரிச்சு வச்சுட்டேன். நான் எப்போவுமே அப்பளம் வந்து எடுத்தேன்னா பொரிச்சு வச்சுடுவேன், தேவைப்படும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே இருக்குன்றனால சரி காலைல சாப்பிட்டு அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உள்ள பாத்திரத்தை கழுவிடலாம், இருக்கிறத வச்சு மதியம் அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெது வெதுப்பான தண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஃப்ளாஸ்க்கு அது மாதிரிலாம் ஊற்றி வச்சுருவாங்க இங்கே. அப்போ தான் வந்து குடிக்கவே முடியும், அவ்வளோ ஜில்லுன்னு வந்துருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதான் நைட்டாக நான் அப்புறம் வந்து வார்ம் வாட்டர் மாதிரி குடித்த ஒரு கிளாஸ் அளவுக்கு. வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிக்கும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி குடிக்கிறது பொதுவாக உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு பார்சல் வாங்கலான்ட்டு வெளில போனாங்க. அதுக்குள்ளே சின்னவன் இறங்கி எப்படி ஓடி அழுகிறான் பாருங்களேன், என்னமோ விட்டுட்டு போகிறாங்களோன்ற மாதிரி. அதுதான். ஸோ அதுதான் வந்து வீட்டுக்கு சாமான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுதான். அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு சாதம், அதுக்கப்புறம் வந்து இந்த வடை ஒரு பிசைஞ்சு வச்சது, சாம்பார் அப்பளம்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி வந்து கொடுத்துட்டேன், சூடு பண்ணிவிட்டு. ஏன்னா குளூர்லேயே சில்லுன்னு இருக்கும். இவங்க ரெண்டு பேக் பண்ணி எப்படி உட்காந்துருக்குது பாருங்களேன். சின்னது இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் சின்னது அப்படியே உட்காந்துருப்பா, பொம்மை மாதிரியே அழகாக இருக்கும். பெரியவருக்கும் முடியல. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் வெயிலும் நமக்கு வந்து முக்கியம் இல்லையா, தான் உட்கார வச்சுருந்தோம். சரி மதியம் லஞ்சுக்கு எல்லாருக்கும் சாதம்லாம் கொடுத்து நமக்கு 2 ப்ரௌன் பிரெட்டை மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி கிறிஸ்பியாக எடுத்துக்கிட்டேன். சாம்பார் அந்த முட்டைக்கோஸ் கேரட்டு குடைமிளகாய் பொரியலை வச்சு சாப்பிட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இருந்த பாத்திரத்தையும் கையோட கழுவி போட்டுட்டு மாடியில் வந்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த வெயிலில் நின்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வெயில் வர்றதே இது, அதுவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் நல்லா கையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேங்க, ஏன்னா கையெல்லாம் அப்படி விரைச்சி போகிற மாதிரி ஆகுங்க. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மாச்சி போட்ட பூண்டு எல்லாமே கொஞ்சம் வளர்ந்து வருது. கீரையும் நட்டு வச்சாங்க, அதுவுமே வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் துணி எல்லாமே இருந்தது எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துட்டேங்க, நல்லா காஞ்சிடுச்சு நேற்று காயப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த செடியுமே நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூச்செடி அழகாக இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற வெத்தலை செடி பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்துகிட்டு வந்த துணியை அப்படியே பையன் மடித்து வச்சுட்டேன், இல்லைன்னா கும்பலாக வந்து கடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டு சரி இருக்கிற துணிகளை வந்து போய் போட்டு விட்டுறலாம் மிஷின்லன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டு விட்டுட்டேன் கையோட. அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோங்க, தம்பிங்களும் பேக் பண்ணி வச்சோம். சரி மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் நாங்கள். சரோஜினி நகர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தம்பிங்களுக்கு வந்து குளூர் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி ஆட்டோவில் வந்து போயிட்டு இருந்தோம். நல்லா சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு அவங்களுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பயங்கர டிராஃபிக்குங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக்லேயே போயிடுச்சு. சாட்டர்டேன்றனால செம்ம கூட்டம். இங்கே பாருங்களேன், இது வந்து சரோஜினி நகர் மார்க்கெட்டும்பாங்க. நம்ம சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சொட்டுற ஐட்டம்ஸ் தான் இருக்கும், குளிருக்கு தேவையான ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இங்கே பாரு பேல்பூரி, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா மாதிரி இருக்கும், அது இந்த மிளகா, அப்புறம் டெல்லி அப்பளம், இதெல்லாமே வித்துட்டு இருப்பாங்க இங்கே, கொண்டக்கடலை அது மாதிரிலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், சிலைகள் எல்லாமே அழகாக இருக்குல்ல. ஹஸ்பண்ட் வந்து இந்த புத்தா இது வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அதுதான் வந்து கொஞ்சம் கீ செயின் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜென்ட்ஸ் லேடிஸ் குழந்தைங்கன்னு சொல்லி எல்லா தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குங்க. அந்த மாதிரி அக்சசரிஸ் வந்து எல்லாமே இந்த மாதிரி ஷாப் மாதிரியும் இருக்கும், வெளியில் நிறைய கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் அளவுக்கு சாப்பிட்டேன், ஒரு டப்பா நான் வந்து சாப்பிட்டேன், அவங்க வந்து ஒரு டப்பா அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தா கடலை நல்லா வறுத்துருக்காங்க பாருங்களேன். கடலை வறுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து கடலை மிட்டாய்ங்க. நல்லா வந்து வெள்ளத்துல பண்றது. ஸோ இதெல்லாமே சூடு கொடுக்கக்கூடியது. இந்த குளிர் காலத்துல இது அதிகமா கிடைக்கும். இந்த சைடு பாருங்களேன், அந்த இது வந்து புளிப்பா இருக்கும் இந்த மிட்டாய், ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்றது. அப்புறம் நவ்வாப்பழம், நவ்வாப்பழம் இல்லை, இழந்த பழம்லாம் இருக்கும் இங்க. ஆனால் நாங்கள் வந்து கடலை இதெல்லாம் வந்து கடலை பாப்கார்ன் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கடலையை வந்து வாங்கிக்கிட்டு வந்தாச்சுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூடு கொடுக்கக்கூடியதுன்னா அப்படியே குளிருக்கு வந்து சூடு கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த குளிர் காலத்துல தான் நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, நான் புக் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு தள்ளி வந்து நிற்கிறோம். நல்லா அந்த சைடு ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு. எப்படியோ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரவே வந்து 5-5:30 மணி ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பயங்கரமா இருட்டாயிடுச்சு பாருங்களேன் அதுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து வீட்டுக்கு ஒரு வழியா வந்து வந்தாச்சு. டிராஃபிக்லயே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து போன மாதிரி இருந்தது. அம்மாச்சினால நீங்க வந்து வர முடியல. ஸோ அதனாலதான் வீட்டுக்கு நாங்க அம்மாச்சிக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுமே சரி காஃபி போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு போய் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. சாவியை வைக்காம போயிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வறுத்த கடலை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன். ப்ரோட்டீன் இன்னைக்கு எதுவும் அந்த அளவுக்கு எடுத்த மாதிரியே இல்லை. ஸோ ஏன்னா இருக்கிறத வச்சே முடியாததுனால அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா. முடியாதோட வெளியிலையும் போயிட்டு வந்தாச்சு. வெளில போனால் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கப்பு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம். பையன் போட்டிருக்க அந்த சொட்டருமே வந்து வாங்கிட்டு வந்தோம் அங்கே அந்த ஷாப்பிங் பண்ணும்போது. இவருக்கு இந்த கலரில் வந்து வாங்கியிருந்தோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நிறைய அவங்களுக்கு குழுவுக்கு தேவையான சாமான்லாம் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பத்தாஞ்சலி ஆட்டா நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். நைட் டின்னருக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இது பண்ணலாம். கொஞ்சம் சூப் கொஞ்சம் வந்து அந்த பெப்பர் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரியா இருந்ததுங்க, செம்ம டயர்டா. அதான் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் போட்டு கொதிக்க விட போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் லைட்டாக தூவியிருக்கேன் எனக்கு மட்டும். போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் சூப்பராக சாப்பிட்டேங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது தொண்டை எல்லாமே. ஸோ அதனால் கம்ஃபர்ட் ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதுதாங்க சாப்பாடெலாம் கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அது இருக்கிறதையுமே. அதுக்கப்புறம் காஃபி தூள் வந்து ப்ரூ தான் வந்து கொட்டிகிட்ருக்கேன் பாருங்களேன், காலி ஆகிடுச்சு. ஸோ அதான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ளாஸ்க்லேயும் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி வச்சிடலாம். சாரி, ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர் மாதிரி தான், அப்படி குடிச்சிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளோட நண்பன் விக்ஸ், எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த கண்ணு பட்டையெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த அதுல எல்லாம் வந்து போட்டுட்ருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் இந்த குளிருக்கு ரொம்பவே இது பாருங்க, கண்ணில் ஏதோ இது மாதிரி பவுட்ரு மாதிரி போட்டுட்ருக்கேன் பாருங்களேன். நான் தான் வந்து தடவிட்டு இனி வந்து போய் ஒரு நைட்டுக்கு வந்து எம்டி ஸ்டமக்கு தூங்க போகிறோம் இல்லையா, ஃபைனலாக ஒரு பிளாக் காஃபி மாதிரி சுட சுட குடிச்சிக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதான் வந்து குடிக்கிறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய பசங்க க்ரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.